ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் நலவாரியத்தில் உதவித்தொகைகள் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல நலவாரியம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் இதை லிங்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கார்டு செல்லாதாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதற்காக சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் லிங்க் பண்ணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியை தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் 18க்கும் மேற்பட்ட வகையான வாரியங்கள் இருக்குது. அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம், ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர் மற்றும் பழுதுபார்ப்போர் தொழிலாளயம், சலவை தொழிலாளர் நலவாரியம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான தொழிலாளர் நலவாரியங்கள் இருக்குது. இது எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதாவது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு விடுப்பு இருக்கும். வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில நாட்கள் விடுப்புகள் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்குது. போனஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. பட் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் இருக்குது. வீட்டில் இருந்தே நாங்கள் தையல் தொழில் செய்கிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா பட்டுப்புடவை நெய்கிறோம். அதுபோக சலவை தொழில் செய்கிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தொழில்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வகையான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இல்லை. அங்கீகாரம் மீன்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸோ எந்த ஒரு அடையாளமோ கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு தின கூலி கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். ஓகேங்களா? நம்மளோட சேனலில் நலவாரியம் சம்மந்தமாக நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெவல் 2 கிளவரில் பிளேலிஸ்ட் போங்க. அதில் நலவாரியம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ இதனால் என்ன பயன்கள் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு கட்டுமான தொழிலாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் எல்லாமே இருக்குது. அந்த இடர்பாடுகளையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டுமான தொழிலாளராக இருந்து அவங்க ஆல்ரெடி நலவாரியத்தில் பதிவு செய்து 3 வருடங்களுக்கு மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா, வீட்டு மனை இருந்தது அப்படின்னா அந்த வீட்டு மனையில் ஒரு வீடு கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா 4 லட்சம் மதிப்புள்ள ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, கட்டியே கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இடம் இல்லை வீடும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வீடுகள் ஒதுக்கீடு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சலுகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. 6வதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க கல்லூரி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கல்வி உதவித்தொகை அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை உங்களோட மகன் அல்லது மகள்களுக்கு திருமணம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் 2 பேர்த்துக்கு அந்த திருமண உதவித்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 20,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மனைவி அவங்க பார்த்திங்கன்னா மகப்பேறு காலத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கட்டுமான தொழிலாளராக இருந்தாங்கன்னா குழந்தை பிறப்பதற்கு 18,000 கொடுக்குறாங்க. அதுபோக நீங்கள் கண்ணாடிகள் வாங்குறதுக்காக வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கண்ணாடியை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 500 to 800 வரைக்கும் மதிப்புள்ள ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பில்லு மட்டும் அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேலாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு நலவாரியத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து வகையான நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரை அவங்களோட நலவாரிய அட்டையில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 2010 எடுத்திருப்பீங்க, 12 எடுத்திருப்பீங்க அல்லது 2020 எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும்போது நலவாரியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஆதார் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய காலங்களில் உங்களால் அதிலிருந்து உதவித்தொகையோ அல்லது நலவாரிய அட்டையோ ஸ்மார்ட் கார்டோ எதுவுமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதை எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நலவாரியத்தில் இருந்து உங்களோட ஆதார் லிங்க் ஆகலை, ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்டைகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு மாதிரியே நலவாரியத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சம் உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு வாரிய உறுப்பினருக்கும் ஒவ்வொரு கலர்ஸில் அவங்களுக்கான வாரிய அட்டை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஆன்லைன் மூலமாக நம்மளோட
நலவாரி அட்டையில் ஆதார் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் ஆதார் லிங்க் ஆகிருந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான். இதில் TNUWWB அதாவது இதுக்கான வெப்சைட் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்காக வரும் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் இங்கே முகப்பு அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அப்படியே ட்ராப் டவுன் வந்தது உள்நுழைன்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்ததும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பயனாளர் உள்நுழை, கடவுச்சொல், அதுக்கப்புறம் இந்த கேப்சா கொடுத்து நீங்கள் உள்நுழையணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயனாளர் நம்பர் தெரியும், அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும், யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு தெரியும்னா ஃபர்கெட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே லாஸ்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் இதில் மொபைல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களோட நலவாரிய நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அந்த நலவாரிய நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்க. நான் இப்போ எல்லாமே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நலவாரிய நம்பரை என்டர் பண்ணிட்டேன். நலவாரிய நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது, அதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை கொடுத்தது இங்கே பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு இங்கேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா இங்கே வந்து புது மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆதார் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருப்போம். ஸோ இந்த சேவையை நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே மொபைல் நம்பர் இல்லை, ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த மொபைல் நம்பரும் இங்கே ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரில் எந்த நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து திருத்தத்திற்கு பின் அப்படின்னு இருக்குல்ல அங்கே கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதாரே வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லை, லாஸ்ட் 4 டிஜிட் வந்து ஷோ ஆகலை, எம்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணணும். ஸோ அப்டேஷன் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு நலவாரி அட்டையில். ஸோ அது வந்து ஸ்மார்ட் கார்டா அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய அட்டையோ எதுவுமே டிஜிட்டலைஸ்டாக வந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் அட்டை மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேஷன் பண்ணணும். அப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படிங்கிறது லிங்க் ஆகும். ஸோ ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருந்தாலுமே மொபைல் நம்பர் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு லிங்க் ஆகிறதில்ல. ஸோ மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொலைபேசி எண் மொபைல் நம்பர்னு இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதிய நம்பர் இங்கே என்டர் பண்ணி அதை வெரிஃபை கொடுக்கணும். ஸோ வெரிஃபை கொடுக்கறதுக்கு நீங்கள் எந்த நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னா ஆதாரில், அதாவது கீழே ஆதார் நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்து அதை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை விட பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமானது, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க நலவாரியத்தில் அப்படின்னா ஸோ 2 பேர்த்துக்கும் ஆதாரில் சேம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நலவாரி அட்டை அப்படிங்கிறது ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது கட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களோட ஒரு நலவாரிய அட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ரினிவலும் செய்ய முடியாது, அப்டேஷனும் செய்ய முடியாது. நாளைக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் வாங்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு மொபைல் நம்பர் வச்சு தான் நலவாரியத்தில் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மொபைல் நம்பர் தான் யூஸ் ஆகும். ஒருவேளை கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் ஒரே நம்பர் தான் மொபைல் நம்பர் இருக்குது, 2 பேருமே நலவாரியத்தில் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சேம் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா கணவனதோ அல்லது மனைவிதோ யாரோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உடனடியாக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். சரிங்களா? ஆதாரில் லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் நலவாரியத்தில் லிங்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம வேறு ஒரு நம்பர் வச்சு லிங்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே முக்கியமான இப்போ வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருந்ததுன்னா அடுத்தது மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும்னா ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த ஒரு மொபைல் நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குடும்பத்தில் 2 பேர்த்துக்கும் ஒரே நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ தனித்தனியான மொபைல் நம்பரை ஆதாரில் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நலவாரியத்தில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஆதார் நம்பர் நலவாரியத்தில் லிங்க் ஆகலை அப்படின்னா அதையும் நம்ம லிங்க் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை
மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு, நலவாரி கார்டு இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். நலவாரியம் புதிதாக எடுக்கிறனால நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணுறது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நலவாரியத்தில் கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிளைம் எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நலவாரியம் சம்பந்தமான அனைத்து விதமான சேவைகளும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நலவாரியத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கட்டுமான தொழிலாளர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 19 வகையான 18க்கு மேற்பட்ட வகையான நலவாரிய உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் செஞ்சுருக்கணும். உங்களோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் உடனே ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்டேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் கொடுத்துடணும். அமெண்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறதும் ப்ளஸ் இங்கே நலவாரியத்தில் மொபைல் நம்பர் ஒன்றா லிங்க் ஆகிருக்கிறதும் சேம் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணிடுங்க. இந்த சேவைகள் வேணும்னா ஸோ நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.